விதவிதமா குருமா, சால்னா, சட்னின்னு செய்யாம ஒரு வாட்டி இந்த தக்காளி கடையில ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சுட சுட இட்லியோட ஊத்தி பரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அப்புறம் அடுத்த வாட்டில இருந்து உங்க வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா அந்த ரெசிபி தான் கேட்பாங்க. இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சீரகம் சேர்த்துக்கலாம். 8 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு 15 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. 10 போல பழுத்த தக்காளி 4 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதையுமே இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இப்ப 1/2 கிளாஸ்க்கும் கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுல இருக்கிற தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு கடையிற மத்த எடுத்து ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸஸா எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்த்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி கடையல் ரெடி. நல்லா சுட சுட இட்லியை வச்சு அதோட இந்த தக்காளி கடையில ஊற்றி நல்லா பரட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.